ரஜினி மகள் ஐஸ்வர்யாவுக்கு எதிராக சதியா? சந்தேகப்படும் ரசிகர்கள். மகன்கள் யாத்ரா, லிங்காவுக்காக கெரியரில் இருந்து பிரேக் எடுத்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் கம்பேக் படம்தான் லால் சலாம். ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த், ஜீவிதா உள்ளிட்டோர் நடித்த லால் சலாம் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ரிலீஸானது. எதிர்பார்த்த அளவுக்கு படம் போகவில்லை. கௌரவ தோற்றத்தில் வந்த ரஜினிகாந்த் தான் படத்தை கொஞ்சமாவது காப்பாற்றினார் என விமர்சனம் எழுந்தது. இந்நிலையில் படத்தின் தோல்வி குறித்து விளக்கம் அளித்தார் ஐஸ்வர்யா. இதற்கிடையே 21 நாட்கள் ஷூட் செய்து வைத்த ஃபுட்டேஜ் காணாமல் போய்விட்டதாக பேசப்பட்டது. அது வெறும் தகவல் அல்ல, உண்மைதான் என தெரிவித்துள்ளார் ஐஸ்வர்யா. பேட்டி ஒன்றில் ஐஸ்வர்யா கூறியதாவது: 21 நாள் படமாக்கிய காட்சிகள் எல்லாம் போச்சு. தினமும் குறைந்தது 500 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தார்கள். படப்பிடிப்பு தளத்தில் மொத்தம் 1000, 2000 பேர் இருந்தோம். 10 கேமராக்களை வைத்து ஒரு கிரிக்கெட் போட்டியை ஷூட் செய்தோம். அந்த போட்டியை மட்டும் 2 நாட்கள் ஷூட் செய்தோம். அந்த ஃபுட்டேஜ் காணாமல் போய்விட்டது. 21 நாட்கள் ஃபுட்டேஜும் காணாமல் போய்விட்டது. ஷூட்டிங் முடிந்துவிட்டதால் விஷ்ணு விஷால், அப்பா, செந்தில் ஐயா ஆகியோர் கெட்டப்பை மாற்றிவிட்டார்கள். மீண்டும் ஷூட்டிங் சென்றால் செலவு அதிகமாகவும். அதனால் இருக்கும் காட்சிகளை வைத்து எடிட் செய்தோம். மீண்டு ஷூட் பண்ணணும்னா பண்ணலாம்னு விஷ்ணு விஷாலும் அப்பாவும் சொன்னாங்க. அந்த காட்சிகள் இருந்த ஹார்டு டிஸ்க் மிஸ் ஆகிவிட்டது என்றார். லால் சலாம் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் போனதற்கு அந்த ஃபுட்டேஜ் காணாமல் போனதும் ஒரு காரணமாகிவிட்டது. ரஜினியின் மகள் இயக்கிய படத்தின் ஃபுட்டேஜ் காணாமல் போயிருக்கிறது. இதை பற்றி என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. படம் நல்லா வரக்கூடாதுன்னு யாராவது வேண்டுமென்றே ஹார்டு டிஸ்கை எடுத்துச் சென்றுவிட்டார்களா என சினிமா ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். லால் சலாம் படத்தின் 2வது பாதியில் வெறும் 10 நிமிடங்கள் மட்டுமே ரஜினி வருவது போன்று கதையை உருவாக்கியிருந்திருக்கிறார் ஐஸ்வர்யா. ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டார் பெயருக்கு வந்து போனால் ரசிகர்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதால் கடைசி நேரத்தில் அந்த கதாபாத்திரம் படம் முழுக்க வருவது போன்று மாற்றியதாக கூறியுள்ளார் ஐஸ்வர்யா.